மக்கள் வெற்றி கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக எத்தனை பேருக்கு தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பணியாணை அல்லது இன்டர்வியூஸ் அனுப்பியிருந்தீங்கன்ற விவரத்தை கேட்டிருந்தேன். அவங்களும் எல்லா ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தபால் தான் இது பாருங்கள். ஆனால் முழுமையாக பதில் வராட்டாலும் இன்டர்வியூஸ் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் பகுதியில் ஓரளவுக்கு இன்டர்வியூஸ் 5 ஆண்டுகளில் அனுப்பியிருக்காங்க அரசு துறையில். ஆனால் வட மாவட்ட பகுதியில் இந்த கடலூர் இந்த பகுதி வேலூர் சைடெலாம் எந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் அதிகம் செயல்படலான்னு தெரிய வருது. குறிப்பாக நேரடி நியமனம் மூலயமா அப்பாயின்மெண்ட் பண்ணதுனால நிறைய பேருக்கு இன்டர்வியூஸ் இங்கேருந்து அனுப்புறதுனால அவங்க வெவ்வேறு வழிகளில் வேலையை தேடிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. குறிப்பாக சொல்லணும்னா இன்டர்வியூ வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி அவங்க காத்துன்னு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் தான் இன்டர்வியூ அனுப்பினா அது நல்லா இருக்கும். இவங்க நேரடி நியமனம் மூலம் எடுக்கிறதுனால இங்கே பதிவு பண்ணி காத்துன்னு இருக்கணும், வயதும் போயிடுது, அவங்களுக்கு இன்டர்வியூஸும் வர்றதில்லை. அந்த திட்டத்தை முதல்ல நீக்கணும். அந்த ஜிஓ என்னன்னா அரசாணை நிலை எண் 44 நாள் 11/3/2015 போட்டிருக்காங்க. அதாவது அடிப்படை ஊழியர் தான், அங்கன்வாடி பணியாளர், கண்டக்டர், டிரைவரு, தோட்ட பணியாளர், சானிட்டரி ஒர்க்கர், இப்படி அடிப்படை ஊழியருக்கெல்லாம் பெரிய எக்ஸாமெல்லாம் தேவையில்லை. ஆனால் எக்ஸாமுன்ற பேரில் அவங்களாம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், 5ஆவது வகுப்பு படிச்சிருந்தா 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுன்ற நிலைமையில் இருக்கும் பொழுது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இன்டர்வியூஸ் அவங்களையும் ஒரு ஆளாக போட்டு நேரடி நியமனத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தி இன்டர்வியூஸ், அதாவது நேரடியாக துறையிலிருந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க ஆள் சேர்ப்பு செய்தாங்கன்னா ஊழல் நடக்காது, எல்லாருக்கும் பதிவு செய்த எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். உடனடியாக நான் இது சம்மந்தமாக இன்னும் சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. அது வந்த பிறகு தமிழக முதல்வருக்கு நான் ஒரு கடிதம் விரிவாக எழுதி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலயமா அடிப்படை ஊழியர்களை நிரப்பணும் அப்படின்றது தான் என்னோடய கோரிக்கை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.